ஸோ ஹாய் கைஸ், நான் வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து நான் வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்கூல் பசங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக 10th 12th வந்து முடிப்பீங்க. ஸோ உங்களுக்காக வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர் வந்து யாருக்கு ஏதாவது கைடன்ஸ் இல்லாமல் இருப்பீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலாமோ அப்படின்ட்டு உங்களுக்காக வந்து நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. ஏன்னா நிறைய ஸ்கூல் பசங்க வந்து என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்காக சொல்கிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து 10th and 12th இப்போ கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்களா, இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10th முடித்த பசங்களுக்காக வந்து நான் சொல்லிடுறேன். 10th எக்ஸாம்லாம் வந்து பெருசாக ஒன்றுலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சுங்குடி பாப்பா விளையாட்டு சும்மா. ஸோ அதெல்லாம் வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ 10th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ என்ன குரூப் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போயே வந்து உங்களோட லைன் வந்து எதுன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைடு தான் நான் வந்து போகணும், கம்ப்யூட்டர் சைடு தான் போகணும், ஐடி ஃபீல்டு போகணும், அந்த மாதிரி ஒரு எய்ம் இருக்கலாம். அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் சைடு அந்த மாதிரி போகணும், அப்படின்னா நான் வந்து இந்த மெடிக்கல் சைடு போகணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த சைடு மட்டும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் என்ன ஆகணும்னு பர்டிகுலராக நீங்கள் சூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த சைடு தான் நான் இருக்கணும், என்னோட லைஃப் இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப்பு. அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் வேலை, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எடுக்கலாம், காமர்ஸ் குரூப் எடுக்கலாம். ஸோ இது வந்து இது மூணுமே வந்து மோஸ்ட்லி இது 3குள்ளே சூஸ் பண்ண பாருங்கள். நான் அது அதனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு அதை தவிர்த்து வேறு ஏதாவது சூஸ் பண்ண ஆசை இருந்தாலும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது 3குள்ளேயே வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து இருக்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து நான் மெயினாக என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன்னா, மோஸ்ட்லி வந்து யாரும் தமிழ் மீடியம் இருக்க மாட்டீங்க. ஒருவேளை தமிழ் மீடியம் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 11th 12th வந்து தயவு செஞ்சு ஸ்கூல் மாறுங்க. இல்லை அப்படி இல்லைனா உங்கள் இருக்க ஸ்கூல்லே இங்கிலீஷ் மீடியம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியம் போங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தான், காலேஜ் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு தமிழ் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டே ஆகணும். ஓப்பனாக சொல்ல போனால் தான் நீங்கள் இங்கிலீஷ் வந்து பேசி ஆகணும், கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ வந்து இங்கிலீஷ் மீடியமாக மாறுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நானும் வந்து அப்படி தான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு, 11th 12th வந்து இங்கிலீஷ் மீடியம் மாறினேன். ஏன்னா எனக்கு காலேஜில் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது, பெரிய பேரியராக இருக்கக்கூடாது, லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் மாறினேன். ஸோ நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, மோஸ்ட்லி இருக்க மாட்டீங்க, இருந்தீங்கன்னா மாறிடுங்க, இங்கிலீஷ் மீடியம் மாறிடுங்க. ஸோ உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து 11th வந்து இந்த நான் சொன்ன வரைக்கும் நீங்கள் எந்த சைடு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th முடித்த பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய டர்னிங் பாயிண்ட் இது தான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களோட லைஃப் வந்து நிறைய வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்கள் பாடியிலையும் சரி, உங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கேரியர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த 3 வருஷம் வந்து இருக்கிறதுலே வந்து நீங்கள் ஒரு செகண்டை தப்பு பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 வருஷம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்பவும் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் கடவுள் கொடுத்தது இதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஈவன் நான் வந்து எதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தனே வந்து தெரியல. ஏன்னா நான் வந்து ஏதோ கம்ப்யூட்டர் பற்றி படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது 11th 12th எடுத்தேன். இந்த சைடில் தான் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் பட் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த ப்ரோக்ராமிங்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ இதுக்குள்ளே ஏன் வந்து நான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கில் வந்து இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டுருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது என்ன நானே புஷ் பண்ணி கற்றுக்கிட்டு வேறு ஏதாவது இதுக்கு போகணும். ஸோ இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் எதில் இருக்க போகிறீங்க, என்ன பர்டிகுலராக ஆக போகிறீங்கிறது வந்து நீங்கள் 12th முடிச்சு நீங்கள் காலேஜ் போகிறப்பே கண்டிப்பாக சூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த வயசில் வந்து அது நமக்கு எதுவுமே தெரியாது, கரெக்ட் தான். பட் சில பேருக்கு நல்லதாக அமையும். நீங்களே ஏதோ ஒன்று என்ன சூஸ் பண்ணுவீங்க, அதுவே உங்களுக்கு லைஃப் அப்படியே செட்டில் ஆகி கூப்பிட்டு போயிடும். சில பேர் வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் சொல்கிறேன், தப்பாக சூஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் படிங்க. ஏன்னா நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான கோர்ஸ் இருக்குது காலேஜில். சீரியஸாக சொல்ல போனால் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 கோர்ஸ், 5 கோர்ஸ் 10 கோர்ஸ் அவ்வளோ தெரியும். ஆனால் அதை விட எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி மெயினாக வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா அதில் வந்து அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் காலேஜில் போய் பார்க்குறப்போ. ஸோ அங்கேயே வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வந்து இருக்குது, அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும், மேக்ஸ் வருமா, கெமிஸ்ட்ரி வருமா, ஃபிசிக்ஸ் வருமா, அதெல்லாம் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இப்போ எனக்கு வந்து மேக்ஸ்லாம் வந்து பெருசாலாம் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ மேக்ஸ் வந்ததுனால வந்து எனக்கு 4 பேப்பர் மேக்ஸ். ஸோ அதை கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். M1 M2 M4 கிளியர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அனுபவிச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வராத சப்ஜெக்ட் அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு எடுத்துக்கோங்க. கரியர் ரிலேட்டடாக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்ட்டு 12th முடிச்ச உடனே முடிவு பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து காலேஜ் சூஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கரியர் ஓரியன்டாக நீங்கள் வந்து இருக்கணும். அந்த மாதிரி பர்சன் எனக்கு வந்து என்னோடய லைஃப் தான் முக்கியம், லைஃப்பில் நல்ல இடத்துல இருக்கணும்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஒரு நல்ல காலேஜாக சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அது அட் த சேம் டைம் எனக்கு வந்து கரியரும் முக்கியம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நார்மல் காலேஜ் சூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது,
அதுக்காக வந்து ரொம்ப காலேஜ் பேர் வந்து ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடாது. ஒரு டீசெண்டான காலேஜ், ஒரு நார்மலான காலேஜ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் ஸ்ட்ரிக்டான காலேஜ் வந்து உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு இன்ஜினியரிங் எடுக்கலாமா ஆர்ட்ஸ் எடுக்கலாமா அப்படின்றது வந்து அது வந்து உங்கள் பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இதுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து சொல்ல முடியாது. அண்டு பேரண்ட்ஸ் நிறைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதை எடு, அதை படி அதெல்லாம் வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. இல்லைனா அவங்க ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உன்னால் தான் நான் இது எடுத்தேன், உன்னால் தான் என் லைஃப் போயிடுச்சு, உன்னால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லைனா வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிற மாதிரி கேட்டாகணும். இல்லை வந்து நான் வந்து பேசிக்காக சொல்லியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனுபவப்பட்ட வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பர்சனலாக உங்களுக்கு வந்து நான் என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக 12th பசங்களுக்கு தான். 10th பசங்களுக்கு பெருசாக நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 11th 12thலாம் அப்படியே போயிடும். 12th பசங்க வந்து தயவு செஞ்சு காலேஜை பற்றி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. காலேஜ் இப்படி இருக்கும், நம்ம காலேஜ் போனால் என்ஜாய் பண்ணலாம், இது பண்ணலாம், அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக தான் காலேஜ் வந்து இருக்கும். ஸோ காலேஜ் லைஃப் வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் வந்து ஜாலியாக அமைஞ்சிடாது. சில பேருக்கு தான் அது வந்து அமையும். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஃப்ரெண்டு பிடிக்கிறதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா போன உடனே பக்கத்தில் உட்காருவான். உங்கள் பக்கத்தில் உட்காரவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது, உங்கள்கிட்ட பேசுகிறவெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவன் எப்போ மாறுவான்னு தெரியாது. ஸோ ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து 1 மந்த்லேருந்து 2 மந்த் அதுக்கு மேலே கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. நல்லாட்டி நார்மலாக பேசுங்க. ஆனால் யாரையும் ஃப்ரெண்டு அந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸ் அப்படிலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே போய்ட்டு இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது, நான் ஸ்டார்டிங்கில் போய்ட்டு சும்மா 2 நாளில் பேசி அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்டார்டிங் நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து அவனே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சண்டையில் ஏதாவது ஒன்று ஆகலாம். ஐ மீன் இப்போ எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு சண்டையில் உங்களுக்கு சண்டை வரப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக அப்படி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் நடக்கலாம். பட் இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கான்னு கேட்காதீங்க. நான் எனக்கு வந்த அனுபவம் வரைக்கும் நான் சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அது பொண்ணுங்க மேட்டர்லாம் நீங்கள் அவ்வளோவா வந்து டச் ஆகாதீங்க, அவ்வளோ இன்வால்வ் ஆகாதீங்க. அதுதான் வந்து நல்லது. ஸோ இந்த கேர்ள் பெஸ்ட்டி அந்த மேட்டர்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. கேர்ள் பெஸ்ட்டின்னு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் சூஸும் பண்ணிடாதீங்க. ஏன்னா காலேஜில் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மைண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். இதே சேம் தான் பாய்ஸ்க்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களை மட்டும் பார்க்கல, ஒரு நிறைய பேரை பார்க்குறாங்க. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்னு கூட வச்சுக்கலாம். நிறைய பேரை பார்க்குறப்போ ஒருத்தரை விட ஒருத்தர் வந்து பெட்டராக தான் வந்து தெரிவாங்க. அது வந்து அவ்வளோ எல்லோரும் வந்து இதை விட இது பெட்டராக இருக்குன்னு அப்படி மாறாமல் யாரும் அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஒன்றை விட ஒன்று பெட்டராக கிடச்சா அதை கண்டிப்பாக அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த கேர்ள் பெஸ்ட்டி, இந்த லவ்வர், அதெல்லாம் வந்து இந்த லவ் பற்றிலாம் நம்ம பேச விரும்பலை. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக். அதெல்லாம் எடுத்தோன்னா அது ரொம்ப நேரம் போயிடும். ஸோ லவ் பற்றிலாம் வேணாம், அதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இந்த கேர்ள் பெஸ்ட்டி, இந்த ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, கேங்கு, அதை ஃபார்ம் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபார்ம் பண்ணது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிளாஸ் உள்ள வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக மாட்டாங்க. உங்கள் கிளாஸை தவிர்த்துட்டு அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆவாங்க. அதர் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் ஏதோ சும்மா ஒரு போய் பார்த்துருப்பீங்க, எப்படின்னா பேசியிருப்பீங்க, கேன்டீன்லையோ இல்லை எங்கேயோ பார்த்து பேசியிருப்பீங்க. ஸோ அவன்லாம் வந்து உங்கள் கிளாஸில் இருக்க பையனை விட உங்க கூட 3 வருஷம் படித்த பையனை விட அவன்லாம் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போனால் படிக்க வேணாம், இது ஐ மீன் ஹோம்ஒர்க்கு தான் விடுங்க, ஹோம்ஒர்க்கு அதெல்லாம் தரமாட்டாங்க. அதெல்லாம் வந்து சுத்த போய் நீங்கள் அங்கே போனாலும் அசைன்மெண்ட் எழுதணும், அங்கே போனாலும் உங்களுக்கு செமஸ்டர் வரும், வருஷத்துக்கு 2 தடவை பப்ளிக் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓப்பனாக சொல்ல போனால் இதுதான் எங்கள் சார் சொல்லுவார், இது வந்து ஒரு பெரிய ஸ்கூலுப்பா, அவ்வளோதான்ப்பா. நீங்கள் வந்து காலேஜின்றதுலாம் வந்து படத்தில் காட்டுற மாதிரி இல்லை, உங்களுக்கு அடுத்த பேர் சொல்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு ஃபேண்டஸியான லைஃப்பில் வாங்கினா இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டிலாம் தெரியுமா, அங்கெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் வந்து ஃபேண்டஸியாக ஒரு மாதிரி நல்லா போகும். ஸோ ஆனால் பட் அதுக்கெலாம் வந்து நிறைய காசு வேணும். மோஸ்ட்லி உங்கள்கிட்ட நிறைய காசு இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் வந்து சேரலாம். ஸோ காசு இல்லைனா நீங்கள் ஒரு நார்மல் பீப்புள் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் காலேஜை சூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அன்லெஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான டைம். ஓகேவா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான டைம் வந்து இது தான். இங்கே நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு பர்சன்ஸும் சரி, ஒரு இதுவும் சரி, உங்கள் லைஃப்பில் வந்து பெரிய இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் காலேஜ் முடிஞ்சால் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க, அது வேறு, அது செகண்டரி. அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து அந்த மெமரிஸ் வந்து ரொம்ப இதாகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன், அவங்க இருந்தது போனது அதெல்லாம் இதாகிட்டே இருக்கும். அண்ட் மெயின் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணால் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ணுவீங்க, ஃப்யூச்சரில் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்காக எனக்கு வந்து எடுக்காதீங்க, இங்கேயே வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து பேசுறது பிடிச்சிருக்கு, எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுறது பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி இந்த சினி ஃபீல்டு ரிலேட்டாக பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு விஸ்காம் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா நான்லாம் வந்து விஸ்காம் எடுத்துருக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, அது கொஞ்சம் காசு அதிகமாகும் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நான் வந்து அது வந்து சூஸ் பண்ணல. அண்ட் ஃபேமிலி வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு என்னால் வந்து அதை எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து படிக்கிறதுக்கும் நான் பண்ணுறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ டோட்டலாக வேறு ஜானரில் இருக்கேன். இப்போ நான் இதே இதில் இருந்தேன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு, ஐ மீன் இப்போ எனக்கு இந்த வீடியோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு ஃப்ரெண்ட் வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்னும் வந்து என்னால் பெட்டராக என்னோடய லைஃப் வந்து போயிருக்கும். ஐ மீன்
என்னால் வந்து பெருசாக எதுவும் பண்ணலனாலும் நான் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பேன். அண்ட் இப்போயும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பட் ஆனால் என்ன இந்த டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது படித்தா வேலை கிடைக்குமா, இது படித்தா காசு சம்பாதிக்க முடியுமா, அவங்களோட ஃபுல் மோட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு விஷயத்தில் தான் இருக்கும். இது படித்தா பையன் ஒரு வேலைக்கு போயிடுவானா, இது படித்தா லைஃப் செட்டில் ஆகிடுவானா, இது படித்தா ஒரு இதாகிடுமா, இது படித்தா அவன் காசு சம்பாரிச்சு நம்மகிட்ட கொடுப்பானா, அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. 90% பேரண்ட்ஸ் வந்து அந்த மணி ஓரியன்டாக தான் திங்க் பண்ணுவாங்க. இது பண்ணால் ஏதாவது ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்க முடியுமான்னு திங்க் பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களோட ஐடியா வந்து அவங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து எந்த அவ்வளோ ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காசு எதுவுமே கிடைக்காது. ஸோ போக 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 தான் அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் மணி அமௌண்ட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஆனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு அது பண்ணுறப்ப. ஆனால் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனால் இந்த நண்பன் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். ஸோ அவருக்கு ஒரு கேமராமேன் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை. பட் அவர் இன்ஜினியரிங் பண்ணுவார். அப்புறம் ஃபியூச்சர் லாஸ்ட்டில் வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோகிராஃபராகவே ஆகி போயிடுவார். அண்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காசு இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து அவர் ஒரு நல்ல ஒரு வீடு அந்த மாதிரிலாம் வாங்கி செட்டில் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஸ்லோவாக வரும். பட் ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, இல்லைனா லைஃப் இதாகிடும். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது நிறைய இது சில பசங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, சின்ன பசங்க வந்து ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேச மாட்றாங்க, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது, என் ஃப்ரெண்ட் என்னை விட்டு போயிட்டான், இந்த மாதிரி ப்ரோ எனக்கு வந்து லவ்வே செட் ஆக மாட்டேங்குது, என்கிட்ட இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்குறீங்க, இந்த கண்டென்ட்லாம் என்னோட சேனலில் போட முடியாது அப்படின்னு சொன்னால் வந்து ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்றீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக சேனலில் போடுற அளவுக்கு நம்ம சேனல் வந்து அந்த மாதிரி ரிலேட்டடாக கிடையாது. ஸோ அது போட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். பட் இந்த கண்டென்ட்டே வந்து நான் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு தான் போடுறேன். இருந்தாலும் வந்து என்னோடய பசங்களுக்கு நான் சொல்லலை, என்னோடய சேனலில் இருக்கிறவங்க பசங்களுக்கு நிறைய பேர் ஸ்கூல் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஸ்கூல் பாய்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் யாரும் மற்றவங்க யாரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்களாம் என்னோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து நான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நான் ஏதாவது ஒரு வீடியோவே இன்டெகிரேட் பண்ணி சொல்லிடுறேன். வீடியோ உள்ளே வச்சு நான் சொல்லிடுறேன். எல்லோரும் வந்து நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். கேம்பஸ் இன்டர்வியூலாம் காலேஜில் வருதான்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. கேம்பஸ் இன்டர்வியூலாம் வர மாதிரி காலேஜில் போய்ட்டு நல்லா ஜாயின் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். மார்க் பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அண்ட் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 10th வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாமே கன்சிடர் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அது வேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து சும்மா ஒரு இது குழந்த மாதிரி சும்மா அதெல்லாம் கணக்கே எடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் காலேஜ் வந்துட்டிங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமே வந்து வேஸ்ட்டுன்னு தான் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் தான் நீங்கள் இருப்பீங்க. மார்க்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து யூஸே ஆகாது. நீங்கள் எடுக்கிற கோர்ஸுக்கு மட்டும்தான். இந்த மார்க் இருந்தால் நீங்கள் எடுக்கிற காலேஜ் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சின்ன காலேஜில் உங்களுக்கு வந்து அதே மார்க் இருந்தால் அந்த கோர்ஸ் கொடுப்பான். ஆனால் ஒரு பெரிய காலேஜில் அதுக்கு அந்த கோர்ஸ்க்கு அதிக மார்க் கேட்பான். ஸோ இவ்வளோ தான் வந்து டிஃப்ரெண்ட். நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜுக்காக தான் வந்து மார்க் தேவைப்படுமே தவிர அந்த கோர்ஸுக்காக மார்க் தேவைப்படும். ஸோ இதுக்காக மட்டும் தான் மார்க்கை தவிர மார்க் வச்சுலாம் ஒன்றுமே கிடையாது. மார்க்லாம் ஒரு ஆளாகவே மதிக்காதீங்க. அவள் தான் எவனா மார்க் பற்றிலாம் பேசினானா எல்லாம் ஒரு மயிறு கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் கூட வந்து பெரிய மார்க்லாம் எடுக்கல. நான் வந்து 12th வந்து 900 தான் எடுத்தேன். ஸோ 900 நார்மல் ஆவரேஜ் மார்க் தான். ஸோ அதனால் வந்து பெருசாலாம் ஒன்றும் நீங்கள் மார்க் பற்றிலாம் வரி பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு தேவைப்படாது. டிகிரியே உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. அதெல்லாம் சும்மா ஏதோ பேப்பர் மாதிரி வச்சு தான் இருப்பீங்க. சும்மா உங்களுக்கு இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து என்ன தெரியும், இது தெரிஞ்சால் தான் எனக்கு இது தெரியும்ப்பா, உங்களுக்கு டிகிரி நீ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்க, எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க, அது எல்லாமே வந்து வேஸ்ட்டு. எல்லாமே வந்து வேஸ்ட்டு. உனக்கு என்ன தெரியும் அவ்வளோதான். இதுதான் கேட்பாங்க. உனக்கு என்ன தெரியும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு உனக்கு என்ன தெரியும், இது இருந்தாலே போதும். ஸோ பெருசாக வந்து வரி பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ. பை.